வணக்கம், வணக்கம் அன்பு நண்பர்களே! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகள பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக போக்குவரத்து துறை சம்மந்தமான அனைத்து விதமான அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. டிஎன்எஸ்டிசியோடைய போராட்டம் வாபஸ் பெற்றிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நேரடியான நேர்காணலுடைய தற்போதைய நிலவரம் என்ன? அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். 2024 டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்பு எப்போ வரும்ன்றத பற்றி இந்த வீடியோல பார்க்க இருக்கோங்க. டிஎன்எஸ்டிசி ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுக அரசுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்தம் தீவிரமடைஞ்சு தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம். தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்ஏசி ஊழியர்களின் பிரதிநிதிகளை அழைக்காமல் பிடிவாதமாக இருப்பதாக திமுக அரசு மீது அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார். மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில மாநில அரசின் அணுகுமுறை கண்டனத்திற்கு உரியது என்று தினகரன் தனது சமூக ஊடகத்துல ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அரசின் மிகப்பெரிய கடமை பொறுப்பு ஆகும். அதற்கு பதிலாக தற்காலிக டிரைவர்களை நியமித்து அரசு பஸ்களை இயக்கி வருவது ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி தற்காலிக பஸ்களை டிரைவரை போட்டு இயக்குனாங்க. அது பார்த்தீங்கன்னா விபத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இதை நிறுத்திட்டு முக்கியமா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஓட்டுநர்கள் டிஎன்எஸ்டிசி வேலைநிறுத்த பாதிப்பை எதிர்கொள்ளாததால் குழப்பம் ஏற்படுகிறது. தொழிற்சங்கங்களுடைய பொது நலன் கருதி ஜனவரி 19 வரை வேலைநிறுத்தத்தை கைவிடுகின்றன. காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் அறிவித்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது மக்களுக்கு. ஸோ பதட்டமடைந்த தற்காலிக ஓட்டுநர்கள் திடீரென பேருந்தை நடுவழியில் நிறுத்திவிட்டு டாடா வாகனமாக இருந்தால் நான் இன்னும் சிறப்பாக இயக்கியிருப்பேன். அரசு பேருந்தை இயக்குவது கடினமானது, அதனால் என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறி அவசரமாக பேருந்தை விட்டு சென்றிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும். காலி பணியிடங்கள் 2024 அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நேரடியான நேர்காணலுடைய தற்சமயம் நிலவரம். ஸோ ஆல்ரெடி நேர்காணலுடைய ஷெட்யூல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த நேரடியான நேர்காணலில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாருக்கும் வழங்கப்படலை. நேர்காணல்கள் முதற்கட்ட நேர்காணல்கள் போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் லெட்டர் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. முடிந்தவுடன் 2ஆம் கால் லெட்டர் இன்னும் சில நபர்களுக்கு வர இருக்கிறதுங்க. 21லேருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு 2ஆம் அழைப்பு கடிதம் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகள் கிடைக்குங்க. 2024 டிஎன்எஸ்டியோட அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.